compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இளையராஜா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில்? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்னோட இதயம் ஒன்று வெளியில ஆம்பிளிஃபையர் வச்சு துடிச்சிட்டு இருந்ததுன்னா எப்படியோ அப்படி. இசையோடு வாழ்றவங்க சில பேர், இசையாக வாழ்றவங்க சில பேர், இசைக்காக வாழ்றவங்க சில பேர். ஆனால் இசையாகவே வாழ்வது இளையராஜா இந்த நூற்றாண்டின் மிக சிறந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். நிறையா ஸ்டேஜ் ஷோஸில் வந்து அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி பசங்களை நான் வந்து பெருசாக கவனிக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் அப்படின்னு ஒரு கமா போட்டு சொல்லியிருப்பார். எஸ், ஹி வாஸ் டோட்டலி டெடிகேட்டட் டு மியூசிக். அவரை மாதிரிலாம் வந்து யாரும் ஒரு பெர்ஃபெக்ஷன் பார்க்கவே முடியாது டைமில். என் இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம். ரீசெண்டாக அவர்கிட்ட நான் போய் பாடினேன். இரு அப்படின்னு, அதெல்லாம் இல்லை, நான் பாடுவேன், நீங்கள் கேட்கணும் அப்படி என்ன சொல்கிறாரு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தான். இப்போ நாங்கள்லாம் வந்து கான்சர்ட்டில் பார்க்குறது, வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது அப்படின்னும் போது நீங்கள் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறீங்க அப்படிங்கிறது எப்படி ஃபீல்? ஆக்சுவலாக இது வே ஃபார் ஆப்போசிட். இது நீங்கள்லாம் நான் ஒரு அடிக்கடி பார்த்துடுறீங்க. இப்போ என் பாப்பாவெல்லாம் நான் வந்து கூட்டிகிட்டு போய் அவளை காட்டும்போது குழந்தை பிறந்துருச்சு அவனுக்கு அப்படின்னாரு. சேர்ந்தாடும் என் நேரமே என் நெஞ்சின் என்னவோ வண்ணங்களாடும் நிலை என் ஆசை உன் நேரமே. பிரைம் ஹப் கோல்ட் வழங்கும் இளையராஜா 50. இசைஞானி இளையராஜா என்று சொன்னால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 நெருக்கமானவர். ஏன், நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை போன்றவர். அவரை பற்றி பேசுவதற்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். நிறைய பேருக்கு அவர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, கரெக்டுங்களா? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர் ஒன்றிணைந்த ஒரு அங்கம்னு சொல்லலாம், கரெக்டுங்களா? ஸோ அவரை பற்றி இன்றைக்கி நம்ம அவருடைய 50வது ஆண்டு காலம், அவருடைய இந்த பிறந்தநாளை கொண்டாட்டத்தில் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து அவரை பற்றி பேசுவதற்காகவும் அவரை கொண்டாடுவதற்காக வந்திருக்கேன். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்வதற்காக இங்கே வந்திருக்கீங்க, வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம பதிவு செய்யலாம். முதல்ல இளையராஜா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில்? இளையராஜா என்று சொன்னால் வந்து என்ன சொல்றதுன்னா, நான் இரவுகளில் தினமும் போடக்கூடிய ஒரு டேப்லெட்னு சொல்லுவேன். ஓகேங்களா? என்ன சொல்றது என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, எவ்வளவு, அதாவது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னா வந்து, சில உணர்வுகளுக்கு வந்து அவருடைய இசை இல்லைன்னா அந்த உணர்வுகள் என்னன்னே தெரியாமல் போயிருக்கும். அதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அது திரைப்படமா இருந்தாலும் சரி, இல்லை தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து, எங்கேயோ அதாவது நம்ம பார்த்துட்டு போன மனிதர்கள், நம்ம சந்தித்த மனிதர்கள், 20 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடியோ, இல்லை நம்ம கடந்து வந்த மனிதர்களை திரும்பவும் நினைவுபடுத்துகிறோம் அப்படின்னா, இரவுகளில் வந்து நீங்கள் அதிகமாக இளையராஜா சாங் கேட்கும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டை போட்டால் கூட ஞாபகம் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். அது வந்து சொல்லவே முடியாது. இன்னைக்கு உள்ள, அதாவது எப்படின்னா, இன்னைக்கு சென்னையில் ஓடுற கால் டாக்ஸில இருந்து ஆட்டோக்கள்ல இருந்து எல்லாரையும் கேட்டு அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, இளையராஜா யாருன்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த பக்கத்துல எத்தனை இரவுகள், எத்தனை இன்னைக்கு வந்து சொல்லுவாங்கல்ல. அதாவது எப்படின்னா வந்து, பைபாஸ்ல போற லாரிகளும் சரி, பஸ்களிலும் சரி, தென் மாவட்டங்களில் ஓடுற எல்லா கார்களும் எல்லாமே, அதாவது இளையராஜா முக்கிய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிடென்ட். அதாவது எப்படின்னா நடக்காம, அதாவது சில பேர் சொல்லுவாங்க இளையராஜா சாரோட சாங் வந்து நான் கேட்டா தூக்கம் வந்துருங்கிறாரு. எனக்கெல்லாம் வந்து தூக்கம் வராது. இளையராஜா சாங் கேட்டாவே விடிய விடிய கேட்டுட்டே இருப்போம். இன்னைக்கு ஈவினிங் ஆரம்பிச்சா காலை விடிய வரையும் கேட்டுட்டு இருப்போம். ஆமா. இளையராஜா, ஒரே வார்த்தையில் இளையராஜா. இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி வந்து ஒரு வார்த்தைன்னா பல ஒரு வார்த்தைகள். வாழ்க்கைன்னு சொல்லலாம், தெய்வம்னு சொல்லலாம். ஆனா மொத்தமா சொல்லணும்னா இசை. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இசையோடு வாழ்றவங்க சில பேர், இசையாக வாழ்றவங்க சில பேர், இசைக்காக வாழ்றவங்க சில பேர். ஆனால் இசையாகவே வாழ்வது இசைஞானி இளையராஜா ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு. என் சிற்றறிவு கேட்டு சொல்லுங்க மேடம். நீங்கள் ஒரே வார்த்தையில் கேட்டுட்டீங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா
என்னோட இதயம் ஒன்று வெளியில் ஆம்ப்ளிஃபையர் வச்சு துடிச்சிட்டு இருந்ததுன்னா எப்படியோ அப்படிதான். ஏன்னா எனக்கு மனசுக்குள்ளே எனக்கு சாரோ இருக்குது, ஹாப்பினஸ் இருக்குது, ஜாய், சில சமயம் பதட்டம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த அவருக்கு அது எல்லாத்துக்கும் அவரும் இசை போட்டிருக்காரு. சந்தோஷமாக இருக்கும்போது அவரோட அந்த கொண்டாட்ட இசை கேட்கும்போது அது கொஞ்சம் இன்னும் ஆம்ப்ளிஃபை ஆகுது. சோகமாக இருக்கும்போது அது இன்னும் உப்பு தடவுற மாதிரி இருக்குது அவரோட சோக இசையை கேட்கும்போது. ஸோ எனக்கு என்ன உணர்ச்சி இருக்கோ அது அப்படியே கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை பண்ணி காட்டுறது அவரோட இசை. அந்த மெமரிஸையும் அது பழைய நினைவுகளையும் அதை எடுத்துகிட்டு போகிற டைம் மிஷினாக இருக்குது. ஸோ என்னோட வாழ்க்கைக்கான சவுண்ட் ட்ராக். சூப்பர். இந்த பக்கம் இசைஞானி இளையராஜா ஒரே வார்த்தையில் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜா அப்படின்னாலே ஒரு சிறந்த மருத்துவர். அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு சிறந்த மருத்துவராக தான் நான் அவரை பார்க்குறேன். அவரோட எல்லா சாங்ஸுமே வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய ஹீலிங்காக தான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜா தான் ஒரு மருத்துவர். சார், இளையராஜா என்றால் உணர்வு, ஃபீலிங். வேற வேற இளையராஜா அவரை பற்றினா ஒரே வார்த்தையில் அடக்கணும் அப்படின்னா உயிர். உடல், வெறும் உடல் மட்டும் இருந்தால் அது இது கிடையாது. அந்த உடலுக்கு உயிர் தேவை. அந்த உயிர்ங்கிற அந்த ஒரே பதம் தான் வந்து இசைஞானி இளையராஜா. இந்த பக்கத்தில் சார் சொல்லுங்க. அனிமைகளில் இனிமையாக்குவது நம்ம வந்து அடிப்படை தேவைகள், அடிப்படை தேவைகள் நம்ம படிச்சிருக்கோம். இந்த உணவு, இருக்க உடை, இருக்க இடம், சுவாசிக்க காற்று, கேட்க இசை, இது இல்லாமல் அவங்க இந்த அடிப்படை தேவைகள் ஒன்றா சேர்ந்து நான் அவருக்கு ஒரு என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் எல்லாரும் ஆன்மாவின் தாய். எனக்கு தாய் இருப்பாங்க. பிசிக்கல் பாடிக்கு நம்ம வந்து கேட்போம் நம்ம ஆன்மா வந்து இந்த உருவத்தை பெற்றிருப்பதற்கு செய்யும் செயல்கள் எல்லாமே சிறப்பான. சூப்பர். இளையராஜா ஒரு வார்த்தையில நான் சொல்லணும்னா குழந்தைன்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, தஸ்தாவஸ்கியோட எழுத்தாளர் குழந்தைகளின் அருகில் இருக்கும்போது இதோட இருதயம் சுகப்படும். அதனால இளையராஜா என்ன பொறுத்த வரைக்கும் என்னை சுகப்படுத்துற குழந்தை. இளையராஜாங்கிறது ஒரு மந்திர சொல். அது வந்து ஒரு திறவுகோல் மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற பல தரப்பட்ட உணர்வுகளை வந்து வெளிக்கொணருது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மந்திர சொல். நம்ம எந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துலையோ இல்லை துக்கத்துலையோ இல்லை எந்த விஷயத்துலையும் அந்த இளையராஜா அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டோம்னா நம்ம மனநிலையிலே மாறி ஒரு உற்சாகம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அது மாற்று பேரிட்டோம். அதுதான் எங்கள் இளையராஜா. பிரியா மேடம், நீங்கள் சொல்லுங்கள். ராஜா சார் நமக்கு ஸ்ட்ரெஸ் லீவர் அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரி. ஸோ என்ன ப்ரெஷர், மீட்டிங்ஸ், லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னா இருக்கும்போது கூட ஜஸ்ட் அந்த சின்ன கேப்பில் வந்து ஒரு ராஜா சாங், ஜஸ்ட் ஒரு ஃபியூ சாங்ஸ் அப்படி கேட்டுட்டு போனோம்னாக்கா கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்ட்ரெஸ் மீட்டிங் தான் இது மாதிரி கேட்கும்போது அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ். நான் வந்து அவரை எப்போவுமே இசை தேவன்னு சொல்லுவேன். யூஸ்வலாகவே அவரை சொல்லும்போதே தேவன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு சாமிலாம் நேரில் பார்த்த மாதிரி நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம். ஐ மீன் லைக் சாமின்னு ஒருத்தர் இருந்திருந்தா இப்படி தான் இருந்திருப்பாரோ அப்படின்ற. சூப்பர் மேடம். வாழ்க்கை என்னும் வாழை இலை பலவேறு பதார்த்தங்கள் பரிமாறப்படுகிறது. அதில் வந்து எப்பவுமே வந்து பாயசம். என்னை பொறுத்தவரையும் இளையராஜா என்பது இசையின் இறைவன். எப்படின்னா நமக்கு ஒரு வழிகாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. இசை மூலிமா இந்த உலகத்துக்கே, அதாவது தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி தமிழ் புரிஞ்சு தமிழை நேசிக்கிற அனைவருக்குமே இசையின் இறைவன் தான் இளையராஜா அவர்கள். அவர் வழிகாட்டிப்படி அவர் பாடல் வரிகள் மூலியமாகவும் அவரோட பாடலின் இசையின் மூலமாகவும் அவர் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கார், குருவாக இருக்கார். இசையின் குருவே அவர் தான். தேங்க்யூ. சிவண்ணா. அவர் எனக்கு எப்படி அப்படின்னா எங்கள் சாமி. அவர் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவர், எனக்கு குரு மாதிரி. குருவே தான், மூச்சு, உயிர் எல்லாமே அவர் தான். சார், ஒரு வார்த்தை இளையராஜா. ஓகே, இவங்களெல்லாம் தாண்டி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லிகிட்டே இருக்கேன் இத்தனை வருஷமா. இளையராஜா இந்த நூற்றாண்டின் மிக சிறந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். எந்த ஒரு சிஓவும் இந்தியாவில் போய் ஈஸியாக நீங்கள் போய் பார்த்துடவே முடியாது. எப்படி அவங்க ரிலேட்டிவ் சொன்ன மாதிரி
ஒரு 4 வாட்டி நாக் பண்ணால் ராஜாவோட ஸ்டுடியோவில் போய் ராஜாவை பார்த்துடலாம். வேறு எந்த சிஓவும் பார்க்கவே முடியாது. நான் சில சிஓலாம் பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். என்னென்னமோ மந்திர சொல்லலாம் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுறேன், ஓப்பனே ஆகாது. நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது சிவிலைசேஷன் ஒன்று படிச்சிருப்போம். ராஜாவை நான் எப்படி டேர்ம் பண்ணுறேன்னா, இந்த மியூசிக்கோட மாபெரும் சிவிலைசேஷன் எஸ் டன். நேற்று பார்த்திபன் ஸ்டேஜில் சொல்லும் போது பின்னாடி ட்ரம்ஃபெட் வாசித்த ஒருத்தரை நான் வந்து ட்ரம்ப்பாக பார்க்குறேன். ஒருவேளை அங்கே ட்ரம்ப்பட் வாசிந்தாருன்னா இந்த வாரே வந்திருக்காதுன்னு. தட் இஸ் வாட் அ சிஓ. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சிங்கர் விலாசினி அவங்க வந்திருக்காங்க. அவங்க ராஜா சார் அவங்களுடைய பாடல்களை சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்த அவங்களுடைய அனுபவங்கள் பற்றி சொல்லுவாங்க. வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். எப்படி ஆஸ் ஒரு சிங்கரா கேக்குறீங்களா இல்ல ஒரு நீங்க ராஜா சார் அவங்க ஃபேமிலி, ஸோ நீங்க சின்ன வயசுல இருந்தே அவரை பார்த்து வளர்ந்து அவங்க ஃபேமிலியோட இருந்து வந்திருக்கீங்க. ஸோ அதை பத்தி நீங்க சொல்லலாம். ராஜா மாமா வந்து எனக்கு எப்படி உறவுன்னா, எங்க அப்பாவுடைய ஓன் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். எங்க அப்பாவுடைய அண்ணா வந்து பேஸ் கிட்டாரிஸ்ட் சசிதரன். ஸோ என்னோட பெரியப்பா ரொம்ப செல்லப்பிள்ளை தான். ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 18-19 இயர்ஸ் கழிச்சு பிறந்த பொண்ணுன்றதுனால ஐ வாஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் அ குவீன். குட்டியாக இருக்கும்போது எப்போவும் போகும்போது வரும்போதெல்லாம் ராஜா சார் வந்து காலையில் ஸ்டூடியோ போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அந்த கேட்டு கிட்ட ஹார்ன் அடித்த உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, போ 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 விலாசினி போ 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 அப்படின்வாங்க. அவர் போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வந்து அவர் ஆப்போசிட்டில் வருவார். நான் அப்படி போகும்போது வாங்க மாமா வணக்கம் அப்படி சொல்லிட்டு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் மாடியில் சாப்பாடு போடும்போது பக்கத்துலேயே உட்கார வச்சுப்பாங்க. அப்போ வந்து நானும் அவரும் இப்போ இந்த ஜியாவோட வீடியோ பார்த்தீங்கல்ல, பாப்பா நின்றுட்டு இருப்பா, அவர் வாசிப்பார். அதே சினாரியோ தான் நடக்கும். பக்கத்துல நான் உட்காந்துருப்பேன், அவர் உட்காந்துருப்பாரு. அவர் வந்து வாசிக்கும் போது அந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஐ மீன் வீடியோ கேசட்ஸ்ல எடுத்தது தான் அது. இப்படி வாசிக்காதீங்க மாமா, நீங்க இப்படி வாசிங்க அப்படின்னு சொன்னேன். அப்போலேருந்தே வி க்ரூ அப் தட் வே தான். யுவன், கார்த்திக், பவதாக்காலேருந்து பிரேம், வெங்கட் பிரபு, மாமா பசங்கன்ற போது 1-to-1 தான். எக்கச்சக்கமான கலாட்டாலாம் நடக்கும். இப்போ நீங்கள் அஞ்சலி படம் பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் வீடே. ஸோ ஹாலில் வந்துட்டு எல்லாரும் உட்காந்து கச்சமுச்சன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருப்போம், பாடுவோம், ஓடுவோம், வருவோம். ஸோ ஆனால் மாமா வரும்போது மட்டும் வீடு வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிடும். அது சிரிக்கிறதுக்கு கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. குழந்தைங்கன்னா ஓகே, பட் when we grow up அப்படி இருக்கும்போது அவர் பாட்டை கேட்டு தான் வளர்ந்தது. ஆப்வியஸ்லி இட் இஸ் வெரி குவைட் ஆப்வியஸ். மறக்க முடியாத ஒரு தருணம்னா எதை சொல்லுவீங்க? அவர் கூட இருக்கிறதே மறக்க முடியாத இன்சிடென்ட் தான். ஏன்னா அவர் வந்து கம்போசராக நம்ம பார்க்குறோம், பட் வீட்டில் இருக்கும்போது அவர் சேட் பண்ணுற அந்த ராஜா சார் பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம். சாப்பிடும்போது பேசுறது, பசங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது. இப்போ எங்ககிட்டலாம் வந்து இந்த சிடி பவுச்சஸ்லாம் வச்சு அதில் வந்து பாட்டெலாம் கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ வந்து நாங்களாம் போய் கேட்போம், இது என்ன பாட்டு, இது என்னது அப்படின்னு நான் சொன்னால் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் அப்புறம் அவருக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். அவர் கையில் எப்போவுமே வந்து ஒரு நிக்கான் கேமரா இருந்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபோட்டோகிராஃபி. அப்போ வந்து நான் என் கூட பாவலர் மாமாவுடைய பேர பசங்க இவங்க எல்லாம் நாங்களாம் குட்டி இல்லை. ஸோ அதனால அவள் இப்படி நில்லு எல்லாம் சொல்லிலாம் ஃபோட்டோலாம் எடுப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து தி அதர் சைட் ஆஃப் ராஜா மாமா. ஆக்சுவலாக அது ரொம்ப ஹீ லவ்ஸ் டு பி, அவருக்கு மியூசிக்கை தவிர வேறு எதுவுமே he doesn't know anything, to be very frank. குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதுங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார். மறக்க முடியாத இன்சிடென்ட்னா இதெல்லாம் தான். இன்னைக்கு வந்து ஒரு ஒர்க்குன்னு பார்க்கும்போது ரசிகர்கள், ஒர்க்கு, கான்சர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மறக்க முடியாத அதர் சைட் ஆஃப் ராஜா மாமான்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப தட்ஸ் குவைட் எமோஷ்னல். இப்போ நினச்சி பார்த்தாலும் அந்த மெமரிஸ்லாம், அந்த மொமெண்ட்ஸ்லாம் கிடைக்காதான்ற மாதிரி இருக்கும். உங்கள் குடும்பத்தில் பவதா ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம், எப்படி இருக்கும் அது? அக்கா தானே, என்னோட கசின் இல்லை. ஸோ அதனால அவங்க செட் ஆஃப் குரூப்ஸ் வந்து வாஸ்கி பாஸ்கர், அதுக்கப்புறம் பிரேம்ஜி, விபி மாமா, யுவன், இவங்க எல்லாரும் ஒரு செட்டாக வருவாங்க. அவங்களுக்கு அடுத்து வர்றது நான் என்னுடைய பெரியப்பா பசங்க, இவங்க எல்லாருமே அவங்களுடைய கசின். அதில் வந்து ரொம்ப அந்த துருன்னு வீட்டுக்குள்ளே போய் ஓடினே இருக்கிறது நான். அப்புறம் வந்து விக்கின்னு ஒருத்தர், விக்னேஷ் வந்து பெரிய மாமாவுடைய பேரன்.
பட் அதுக்கப்புறமாவுமே வந்து என்னை ரொம்ப ஹைலைட் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சென்ஸ் யுவன் அவர்கிட்ட பேசும்போதெல்லாமும் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறது வைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப துருதுருன்னு இருக்கும். பட் பவதாக்கா வந்து ஷீ இஸ் ஆல்வேஸ் பீன் அவங்க வந்து எப்படின்னா வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற பசங்களை பார்த்துக்கிற மாதிரி அந்த ஒரு இடம் இருக்கும். பவதா பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கூட சேர்ந்து விளையாடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்போ. ஆனா ஒரு கண்டிஷன், சத்தம் அங்க கேட்கக்கூடாது. அவர் வந்தா சத்தம் கேட்கக்கூடாது, அது மட்டும். பட் மழலையா என்ஜாய் பண்றது அவர் என்ஜாய் பண்ணுவாரு. கொஞ்சம் க்ரோன் அப் ஆகி வீடு ஏற சிரிக்கிறதெல்லாம் கேட்டா அந்த உள் சைட் வீட்டு உள்ள நுழைஞ்சோடனே மேல ஒரு பால்கனி மாதிரி ஒன்று இருக்கும், சிட் அவுட் மாதிரி. அவர் அங்க வந்து நிப்பாரு, சத்தமே கிடையாது. ஏய் அப்படின்னா போதும், எல்லாரும் கப்சிப்புன்னு கம்முன்னு ஒரு 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 தூணுக்கு கூட போய் அந்த சைடில் போய் ஓடி போய் ஒளிஞ்சுப்போம். அந்த மாதிரி தான் we have been brought up. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு விவரம் தெரிய 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 சைலன்ஸ் நிறைய மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சது வீட்டில். பசங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் சைலன்ஸ் நிறைய மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்பா வர டைம் மாமா வர டைம்ன்றதுனால அந்த சைலன்ஸ் எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த குடும்பத்தை அப்படி அரவணைச்சு போனதுல ஜீவா அம்மாவுடைய பங்கு பெருசு. ஆஃப்கோர்ஸ் அவங்களது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு தான். ஏன்னா யாரையுமே அந்த டைம்ல நீங்க சொந்தக்காரங்கக்குள்ள வந்துட்டு யாரையும் விட்டு கொடுக்கவும் முடியாது, விட்டுறவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய சர்க்கம்ஸ்டான்சஸை வந்து ஹேண்டில் பண்ணது அவங்க தான். அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி எங்க பாட்டி, அதாவது ராஜா சாருடைய அக்கா கமலம்மா, அவங்களுடைய பசங்க தான் சொந்த அக்கா பொண்ணை தானே கட்டிக்கிட்டாரு. அதனால எங்க பாட்டி. ஸோ இவங்கெல்லாம் வந்து எல்லா நேரமும் சொல்ற ஒரே விஷயம் வந்து வீட்டில் அடிக்கடி நான் பா கொஞ்சம் விட்டு கொடுப்பா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா, இப்படிதான் இருக்கும். ஸோ இதுதான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுது அங்கே ஜீவா தேட்டியுமே. நிறைய நேரங்களில் வந்து அவங்க நிறைய பேருக்கு பாவம் பார்த்து தான் நான் பார்த்துருக்கேன். சரி திட்டுவாங்க பேசுவாங்க, பட் ஸ்டில் என்ன இருந்தாலும் சொந்தம் இல்லையா, விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அதனால ஷி இஸ் ஆல்வேஸ் ஹேட் தட் ஸ்ட்ரென்த் டு கட்டி காப்பாத்துறதுக்கு. எல்லாருக்கும் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம ஒரு விஷயம் செய்வாங்க அவங்க. மேபி தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், அவங்களுடைய கரியரா இருக்கட்டும், அவங்களுடைய தேவைகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும். பட் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்ச ஜீவா அத்தை அப்படின்னாலுமே இதுக்கு ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் யாருன்னா ராஜா மாமா பண்ணாம அதை ஜீவா அத்தை பண்ண முடியாது. அவர் அவ்வளவு தூரம் ஜென்ரேட் பண்ணி பண்ணாம கண்டிப்பா அத்தையால பண்ண முடியாது. ஸோ ஹீ இஸ் த மெயின் பர்சன் தேர். அவர் இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டேஜ் ஷோஸ்ல வந்து அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி பசங்களை நான் வந்து பெருசாக கவனிக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் அப்படின்னு ஒரு கமா போட்டு சொல்லியிருப்பார். எஸ், ஹி வாஸ் டோட்டலி டெடிகேட்டட் டு மியூசிக். அவரை மாதிரிலாம் வந்து யாரும் ஒரு பெர்ஃபெக்ஷன் பார்க்கவே முடியாது டைமில். ஸோ என்னதான் அப்படி இருந்தாலுமே அவர் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த விட்டு கொடுத்து போய் படங்கள்னு சொல்லி ஒர்க் பண்ணி அவ்வளோ ஒரு ஜென்ரேட் பண்ணி பணம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்ததுனால தான் இங்கே இவங்களால வந்து ஒரு விஷயத்த கட்டி அமைக்க முடிச்சது. ஸோ த மெயின் ரீசன் இஸ் ராஜா மாமா தான். ஒரு பாடல் பாட முடியுமா எங்களுக்காக? எல்லாரும் சேர்ந்து பாடலாமே. நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. என்ன பாட்டு? ஐயோ நிறைய பேர் பாடுறவங்க இருக்காங்களே. ரீசெண்டாக அவர்கிட்ட நான் போய் பாடினேன். அவர்கிட்ட போயிட்டு நான் என்ன சொன்னேன்னா, இரு அப்படின்னு, அதெல்லாம் இல்லை நான் பாடுவேன் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு. என்ன சொல்கிறேன்? இல்லை நான் பாடுவேன் நீங்கள் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். இந்த பாட்டு வேணா பாடலாம். இப்போ கூட நேற்று ஷோவில் கூட பாடியிருந்தாங்க. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம், தமிழிசையே தனிசையே தரணியிலே புது இசையே, ஊன்மெழுகாய் உருகும் கவியும் அதில் உலகம் மறந்து போகும், பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே.
அநேகருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இப்போ நாங்கள்லாம் வந்து கான்சர்ட்ல பார்க்கறது, வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கறது அப்படின்னும் போது நீங்க அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறீங்க அப்படிங்கிறது எப்படி ஃபீல் பண்ணுங்க? ஆக்சுவலா இது வே ஃபார் ஆப்போசிட் இது. நீங்க எல்லாரும் அவர் அடிக்கடி பார்த்துடுறீங்க. இங்க இருக்கிற பாதி பேர் எனக்கு தெரிஞ்சு தீபாவளியா இருக்கட்டும், அவர் பிறந்த நாளா இருக்கட்டும், லோயர் கேம்புக்கு போன அதே க்ரௌடு போட்டோ இங்க நான் வந்து சென்னையில போட்டோ அவருடைய பர்த்டே போட்டோவப்போ பார்ப்பேன். இவர் நேத்து அங்கெல்லாம் இருந்தாரு, இவர் எப்படி இங்க வந்தார் அப்படிங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எங்களை எல்லாரையும் விட நீங்க தான் அதிகமா ராஜா சாரை நேர்ல போய் மீட் பண்ணி பார்த்து போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புறதெல்லாம் வந்து இன்னைக்கு நாங்க ராஜா சாரை பார்த்து. இது யாரு வந்து சொல்றதுன்னா எங்க அப்பா சொல்லுவாரு. எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் இங்க இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு கூட தான் போய் சுரேஷ் பார்த்துட்டு வந்தாப்லையா, இங்க பாரு அப்படிம்பாரு. எப்ப போனாரு, எப்படி போனாரு? ஏன்னா நாங்க உள்ள போகும்போது அவங்க ரெக்கார்டிங்ல இருப்பாங்க. இல்லைன்னா டூ ஏர்லியா போகணும். நான் இல்லைன்னா மத்தியானம் சாப்பிட்ற டைமுக்கு போகணும். அப்போ சாப்பிட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். நான் அப்புறம் தான் யோசிப்பேன், நம்மளை விட பயங்கர ஹெட்டா இருக்காங்க. எப்போ சாப்பிடுவாரு, எப்போ வெளில வருவாரு, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குப்பா இவங்களுக்கு. ஆனா இப்போ நீங்க கேட்கறது வித்தியாசமா இருக்கு. நீங்க கனெக்ட் பண்ணும் போது ஃபேமிலி ஈவெண்ட்ஸ்ல வேணா நாங்க கனெக்ட் பண்ணுவோம். கொலு டைம் அப்போ தீபாவளிலாம் நான் சின்ன பிள்ளைல இருக்கும் போது வேலை மெனக்கிட்ட அதுக்குன்னே என்னை கூட்டிட்டு போவாங்க அவரை போய் பார்க்கும்போது. இப்போ நான் திரும்பி பார்த்து இவங்களெல்லாம் கேட்டிருக்கேன், தீபாவளிக்கு போனீங்களா, அவரை போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதெல்லாம். ஸோ இங்க இருக்கிற பாதி பேர் அவரை தான் கனெக்ட் பண்றாங்க. பர்சனலா போய் கனெக்ட் பண்றோம் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி வீட்டில் தான் மேக்ஸிமம் நாங்க ஐ டோன்ட் சூஸ் தி ஆஃபீஸ் டைம். அதுவுமே ரொம்ப ரேர் அக்கேஷன். இப்போ என் பாப்பாவெல்லாம் நான் வந்து கூட்டிட்டு போய் அவளை காட்டும் போது உட்காந்து விளையாடிட்டு இருந்தாரு அவளோட. ஷி வாஸ் லைக் 6 months இருக்கும்போது குழந்தை பிறந்துருச்சு அவனுக்கு அப்படின்னாரு. ஆமாம், என் குழந்தை தான் இது அப்படின்னு சொல்லி ஃபேமிலியாக போய் பார்க்கும்போது உட்காந்து அவளோட ஜாலியாக உட்காந்து கையை காலை ஆட்டிக்கிட்டு எல்லாம் விளையாடி அதுக்கப்புறம் கையில் சாக்லேட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இப்போது இருக்கிற ஷெட்யூல்ஸில் பெருசாக அவ்வளோவா. பிகாஸ் வீட்டுக்கு லேட்டாக வராரு, வந்து ஷீ இஸ் ஃபினிஷிங் இஸ் ஒர்க் அண்ட் அவருக்கு ரெஸ்டிங் டைம் வயசும் அந்த கன்சிடரேஷன் பார்க்கும்போது whenever we get time ரீச் பண்ணும்போது அவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஹாப்பியா இருக்கணும், பேசணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. ஆனா கிரெடிட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தான் போகும். இவங்க தான் ஃப்ரீக்வெண்ட் ராஜா சார் மீட் பண்றவங்க இவங்கெல்லாம். ஆமா. ரெடி 1 2 3 கோ. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தரரத்தத தொடருதே தினம் தினம் தரரத்தத, என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே. இவங்க கிட்டலாம் வந்து யார்கிட்ட சரியா பாடுறோமோ இல்லையோ இவங்க எல்லார்கிட்டயும் இருக்கும் போது சரியா பாடணும். பிகாஸ் நானாவது வந்து அதான் சொல்றேன்ல, சில நேரங்கள்ல நான் என்ன சொல்லிடுவேன்னா ஸ்டேஜ் ஷோலயே இவங்க வந்து அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன் சொல்லிடுவேன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டு பொண்ணு இப்படி பாடுது அப்படின்றவாங்களா, அதனாலேயே சொல்லாதீங்கடா அதை அப்படின்னு சொன்னா கரெக்டா அந்த விஷயத்த இல்ல பரவாயில்ல எங்களுக்கு வந்து சொல்லணும் அதனால நாங்க சொல்றோம்னு சொல்லி மாட்டி விட்டுருவாங்க. இப்போ நான் ஒரு ப்ரெஷர்ல இருப்பேன், ஐ ஹாவ் டு சிங். இவங்கெல்லாம் எப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபார் மீ, நாட் பர்சனலி, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வார்த்தை தப்பாயிடுச்சுன்னா கூட கமெண்ட்ல வரும். கண்டிப்பா இல்லையே அந்த லைன் அப்படி இல்லை, அந்த லைன் இப்படி தான் வரும் அப்படின்வாங்க. நானும் அதை அக்செப்ட் பண்ணுவேன், ஆமாங்க கரெக்ட் தான், கரெக்ட், தப்பு பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு. ஸோ ஐ குட் சி டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் ராஜா மோர் தேன் ராஜா சார்லாம் பார்க்கும்போது அவர் பாட்டை ஒழுங்கா பாடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இவங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஃபீல் தட் நிறைய பேர் இந்த அன்பிளக்ட் வெர்ஷன்லாம் பாடும்போது ஒரு பாட்டே 3 மணி நேரம்லாம் பாடுவாங்க.
அந்த மாதிரி ஒரு காம்போசிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்களா இல்லையான்றதெல்லாம் அடுத்து. பட் அவர் ஷோவில் அவர் வாசிக்கிற பாட்டு அவர் கரெக்டாக பாடுறாங்களான்றது சிங்கர்ஸை வந்துட்டு இவங்க சூஸ் பண்ணி பார்த்து ஓகே அந்த பொண்ணு நல்லா பாடுது, கரெக்டாக பாடிடுச்சு அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணுற இடத்துல இருக்கேன் இங்கே. பட் தட்ஸ் ஓகே. லைக் எப்படின்னா எனக்கு ஆல்ரெடி எனக்கு திங்க் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க, இந்த பாட்டை நம்ம போஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு செகண்ட் தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் மேக்ஸ் அ பர்ஃபெக்ஷன். இவங்களும் ஒரு ரீசன் தான் அதுக்கு. ரொம்ப அருமையான தகவல்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. உங்களுடைய எல்லா பணிகளும் சிறக்க எங்களுடைய சார்பாக வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச் கவின். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.